வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறீங்கன்னா சார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பிரியாணி செஞ்சு ரூம்ல பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. பக்ரீத்லேருந்து கண்டினியூ வேலை இருந்தால நம்ம ரூம்ல பிரியாணி சமைக்க முடியல. ஸோ இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி செய்யப்போம். நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து சூப்பராக வேக வச்சு வேற லெவலில் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம செல்ல செய்ய மக்களே. ஃபஸ்ட்டு கறியை வேக வச்சுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர் வந்து கறியில் இறங்கணும், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வேக வச்சுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு இதுவும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கறி முழு அளவு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு 20 நிமிஷம் நல்லா கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? 20 நிமிஷம் மக்களே. கறி வேகட்டும், நம்ம இங்கே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 150 ml ஆயில் சேர்த்துக்கலாம். 200 சேர்க்கறதில்ல, 150 எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்களும் 150 ட்ரை பண்ணுங்க. சரிங்களா மக்களே? என்ன நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்டாரு, பட்டை மீடியம் சைஸில் ஒரு 3, 5 ஏலக்காய், 5 லவங்கம், பெரிய ஏலக்காய் 1 சேர்த்துக்கலாம். கூடவே 400 கிராம் வெங்காயம், 6 பச்சை மிளகா இருக்கு சேர்த்துக்கலாம். நல்லா இது பொன்னிறமாக வதக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தேவைப்பட அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். சரிங்களா மக்களே? வெங்காயம் இந்த அளவு நல்லா பொன்னிறமானதும் கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி கொத்தமல்லி புதினா. சரிங்களா? 5 விரல் அடங்குற மாதிரி கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா ஃப்ளேவர் வந்துருச்சு. இப்போ மிளகாய் தூள் 20 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படி சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்தா நல்ல பிரியாணி கூட நல்ல கலர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம் சேர்த்துக்கலாம். 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகட்டும். மக்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது 400 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே தயிர் 200 கிராம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில குக்கர் சத்தம் வேறு வந்துகிட்டே இருக்கு. அந்த குக்கரும் பக்கத்துலேயே கறி வெந்துட்டு இருக்குல்ல. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த தக்காளி, தயிர், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த மசாலா அப்படியே நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைங்க. மசாலாவோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகட்டும். சரிங்களா? தக்காளியும் நல்லா வதங்கட்டும். மக்களே, நம்ம மசாலா 5 நிமிஷம் கொதிச்சு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி எடுத்து சேர்த்துக்கலாம். வேக வச்ச நாட்டுக்கோழி. கறி நல்லா வெந்து சூப்பராக இருக்கு பாருங்கள். கறி எடுத்து சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி பிரியாணி வேற லெவல். மக்களே, கறி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா அந்த கறியில் நல்லா இறங்கட்டும். சரிங்களா? நாட்டுக்கோழி பிரியாணி செய்யணும்னு ரொம்ப நாள் நினைப்பு இருந்துச்சு. ஸோ அதுக்கான சரியான டைம் கிடைக்கல. இன்னைக்கு தான் கிடைச்சிச்சு. நாட்டுக்கோழி பிரியாணி வேற லெவலில் சமைச்சு வெறித்தனமாக சாப்பிட போகிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். மக்களே, சிக்கன் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன். மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சிக்கனை வேக வச்ச தண்ணி, நாட்டுக்கோழி வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அளந்து அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா கொதி வந்த உடனே உப்பு காரம் புளி டேஸ்ட் பண்ணிட்டு ரைஸ் சேர்த்துடலாம். சரிங்களா மக்களே? மசாலா நல்லா கொதியுது பாருங்க. இப்போ உப்பு புளிப்பு காரம் டேஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். சரிங்களா? காரமும் புளிப்பும் ஓகே, உப்பு மட்டும் கம்மியாக இருக்கு. நம்ம உப்பு கம்மியாக தான் சேர்த்தோம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருக்கேன், இதை அப்படி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கறிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போதான் ரைஸ் போட்டால் கரெக்டாக லெவலில் இருக்கும். சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சேருங்க. சரிங்களா? உப்பு கரெக்டாக இருக்கு. இப்போ ரைஸை சேர்த்துடலாம். சரிங்களா? பாஸ்மதி ரைஸை ஒரு 3 தண்ணியில் வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். சரிங்களா? சுத்தமாக தண்ணிலாம் வடிச்சிங்க, ஏன்னா நம்ம தண்ணி கரெக்டாக அளவு சேர்த்துருக்கோம். ரைஸ்ல அப்புறம் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியோட அளவு அதிகமாகிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைஸ் சேர்த்தாச்சு, இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். போட்டு கிண்டெல்லாம் வேணாம், சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது, நல்லா பபிள்ஸும் வருது. இப்போ அப்படியே தம் விட்டுடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மக்களே தம் விட்டேன், நான் வெயிட் எதுவும் வைக்கல, நார்மலாக ஒரு பாத்திரத்தை தான் மூடி வச்சிருக்கேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சரிங்களா மக்களே? 20 நிமிஷம் ஆச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பிஸ்மில்லா, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நம்ம பிரியாணி அப்படியே பூத்திருக்கு பாருங்க மக்களே. வேற லெவலில் ஃப்ளேவரே வேற லெவலில் இருக்கு. நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி தான். ரைஸ் அப்படி உதிரி உதிரியா வேற லெவலில் இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு புடி மக்களே, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறேன். வாவ் வாவ் வாவ், கம்ம கம்ம கம்மங்குது வாசனை அப்படியே. சரி, நான் ஒரு பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு பேசலாம் வாங்க. மக்களே, நம்ம செஞ்ச நாட்டுக்கோழி பிரியாணி வேற லெவல் ரெடியா இருக்கு. நாட்டுக்கோழி பிரியாணி செய்யும் போது கம்ம கம்மன்னு வாசனை வேற. ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. வேற லெவல் மக்களே, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோட நான் சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.